ஆடியன்ஸ் டர்ன் பிரம்மு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ராஜி அவங்களோட சித்தி சொன்ன விஷயங்களை நினச்சி. அப்போ அவங்களோட சித்தி சொன்ன விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கதிர் வராங்க. ராஜி என்னாச்சு? ஒன்றும் இல்லைன்னு கண்ணால் தொடச்சிக்கிறாங்க. நீ அழுத மாதிரி தான் இருக்க, நான் வந்த உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டேன். என்ன பிரச்சனைன்றதை சொன்னாதானே தெரியும் ராஜி. என்னன்றது சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். இங்கே பாரு, உன்னை பார்த்தா எனக்கு தெரியாதா? நார்மலாக இருந்தால் எப்படி இருப்பேன்? ஏதாச்சும் சந்தோஷமான விஷயமா இருந்தால் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? முதல்ல சொல்லணுவாங்க. உடனே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏ ராஜி என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? நீ என்ன கேட்டு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ சொல்லாத விட அப்படின்றாங்க. இல்லை அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சித்தி என்னை கோவிலில் பார்த்து பேசினாங்க. யாரு? குமாரோடைய அம்மாவா? ஆமாம். என்ன வாழ்றாங்க? இல்லை, குமார் மேலே போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லு, உன்னுடைய மாமா கிட்ட பேச அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முடியாதுன்னு சொன்னதோ அவங்க என்னை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து உன்னை எடுத்து வளர்த்தல, அதுக்கு கொடுக்குற ஒரு பதில் இதுதானா அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. கதிர் நான் பண்ணது தப்பா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு கதிர் நீ தப்பு பண்ணல, நீ சரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்க. குமார் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி இருக்கும் போது கொடுத்த கேஸை வாபஸ் அவங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கதிர் சமாதானப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்முல ரெண்டு குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.